சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம அருண் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சீதா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அருண் கோவத்துல இருக்கிறத பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயையோ! இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு இவரு தெரியலையே! இப்ப நான் என்னதான் செய்வேன்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம அருண் இருந்துட்டு, ஆமா எங்க போயிருந்த? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க அக்கா இன்னைக்கு எலெக்ஷன் அவங்களுடைய பேர் கொடுக்க போனாங்க. கூட கூப்பிட்டுருந்தாங்க. அதனால தான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன மதிக்காத இடத்துக்கு நீயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் நீ அந்த இடத்துக்கு போயிருக்க. அதுவும் ஆட்டம் கொண்டாட்டத்தோட அந்த இடத்துக்கு போயிருக்க. உங்கள் அக்கா எலெக்ஷனில் நிற்க போகிறதுக்கும் உனக்கும் என்ன சம்மதம் இருக்குது? நீ தேவையில்லாத வேலையே பார்த்துட்ருக்க. இதே மாதிரி இருந்தேன்னா அப்படியே கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு. உங்கள் அக்காவை பார்த்துப்பியோ, இல்லை உங்கள் மாமாவை பார்த்துப்பியோ, இல்லை உங்கள் அம்மாவை பார்த்துப்பியோ, அப்படி இருந்துக்கோ. நானே எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்களேன்னு கூட நான் இவ்வளோ தூரத்துக்கு போராடிட்டுருக்கேன். ஆனால் நீ என்னடனா ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருக்கல. என்னோட கஷ்டம் உனக்கு புரியவே இல்லை. உனக்கு உங்கள் அக்காவோ உங்கள் மாமாவோ இல்லை உங்கள் அம்மாவுக்கோ ஏதாவது ஒன்று ஆனால் மட்டும்தான் என் கஷ்டம் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விடுறாங்க. சீதா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சீதாவை பார்க்க வந்த வீணா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.